ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங். நாம் இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சோகமான விஷயத்துலேருந்து. ஸோ அதாவது நம்மளுடைய பாபி லெஸ்லி இருக்கிறார்ல, ஸோ அவரோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நாளையோட பார்த்திங்கன்னா முடிவு அடையுது. அதாவது நாளைக்கு ஸ்மாக் டவுன் நடக்க போகுதுல்ல, ஸோ நாளைக்கு தான் அவர் பார்த்திங்கன்னா WWE இருக்கிற கடைசி இது. ஸோ மேபி பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒருவேளை ஷாக்கிங்காக பாபி லெஸ்லி ரிட்டர்ன் வந்தாலோ, ஸோ இல்லை அவர் மனசு மாதிரி நாளைக்கு ஏதாவது கான்ட்ராக்டை ரீசைன் பண்ணாதான் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம WWE பாபி லெஸ்லியே பார்க்க போகிறோம். ஸோ அப்படி இல்லைன்னா ஸோ நாளைக்கு தான் கடைசி நாள், நாளையோட பாபி லெஸ்லி ஸோ சைன் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவர் ஃப்ரீ ஏஜெண்ட் ஆகிடுவார். ஸோ அப்படியே அவர் சைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஸோ அப்படி நாளைக்கு சைன் பண்ணால் பிரச்சனை இல்லை, அப்படியும் சைன் பண்ணாமல் அவர் ஃப்ரீ ஏஜெண்டாக ஆகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வேறு எதுவும் கம்பெனிக்கு போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பேக் ஸ்டேஜில் இருந்து, அதாவது ஃபைட் ஃபுல் செலக்ட் அப்படிங்கிற சில சோர்ஸில் இருந்தாலும் சில நியூஸ் எப்படி வருதுன்னா, ஸோ மேபி பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூவில் கூட நம்ம பாபி எதிர்பார்க்கலாம். ஃபார்மர் ஹெல்த் பிஸ்னஸ் டீமெல்லாம் நம்ம வெளியே கம்பெனிகள்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில சோர்ஸில் பாபி லெஸ்லி நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் கூட சில கான்டாக்டில் இருக்கிறாரு. ஸோ மேபி அவர் அங்கே கூட போய் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு சில சோர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா கிளம்பியிருக்கு. ஸோ பட் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இப்போ WWE பாபி லெஸ்லியோட கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது நாளைக்கு ஸ்மாக் டவுன் நடக்குது, நாளையோட முடியுது. ஸோ மேபி பாபி ஸோ ஏதாவது மனசு மாதிரி எடுத்து ட்ரிபிள் ஹெச் ஏதாவது கான்ட்ராக்ட் கொடுத்தாருன்னா அவர் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா குட் பை பாபி லெஸ்லின்னு சொல்லி நம்ம பாபி லெஸ்லியோட ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஹைட்டான பர்சனு, ஸோ ட்ரிபிள் ஹெச் கையிலேருந்து போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன லெவலில் இருக்குதுன்னு. ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நான் இன்டர்நெட்டில் பார்த்த இந்த ஒரு பிக்கு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிச்சு எனக்கு தோணுச்சு. ஸோ அதாவது நம்மளுடைய எல்ஐ நைட் தான் நம்மளுடைய பிரான் பிரேக்கரோட, ஸோ இதுக்கு முன்ன WWE பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செக்யூரிட்டியாக பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்ஐ நைட்டை ஆல்மோஸ்ட் தெரியும், ஆனால் பிரான் பிரேக்கரை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த இங்கே வேலை இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியாக வேலை பார்த்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா பிரான் பிரேக்கரோட அப்பா ஸ்டிக் ஸ்டெய்னர் பார்த்திங்கன்னா அவரும் WWE ரெஸ்லராக இருந்தவர் தான். ஸோ அவரோட மகன் இப்படி பண்ணுறதுக்கு காரணம், ஸோ அதாவது WWE தான் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ரெஸ்லரை பற்றி ஒரு அவங்க WWE ட்ரைனிங் கொடுத்து வளர்ப்பாங்களா, ஸோ அவங்களும் முதலே பார்த்திங்கன்னா ரெஸ்லராக கொண்டு வர மாட்டாங்க. ஸோ பிரான்ஸ் ரோமன்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அவங்களாம் பேக் ஸ்டேஜில் சில சின்ன வேலைகளை பார்த்து ஸோ அவங்க அந்த ரெஸ்லிங் பிஸ்னஸை எப்படியெல்லாம் இது பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தான் அதுக்கப்புறமா அவங்களோட பாடியெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள ரெஸ்லிங்கு உள்ளே கொண்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் சென்டரில் வேறு லெவலில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் NXTக்கு போவாங்க. ஸோ NXTயில் ஒரு நல்ல லெவலில் எல்லா மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேன்ஸ் மத்தியில் சேர்த்து தான் ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்கள மெயின் ராஸ்டர்லேயே எடுத்துப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ ஹை லெவலில் ஒரு மிட்கார்ட் லெவல் சாம்பியன்ஷிப் தான். ஸோ இருந்தாலுமே பார்த்திங்கன்னா WWE ஒரு 24/7 சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறதுக்கு கூட ஸோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த லெவலுக்கெல்லாம் மெயின் ராஸ்டருக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை சாதித்து இப்போதைக்கு சம்மர்ஸ்லாமில் வேறு லெவலில் மூமெண்ட்டாக கொடுத்த இந்த ரெஸ்லர்ஸுக்கெல்லாம் நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன இன்டர்நெட்டில் இருந்து பார்த்த ஒரு பீக்கு தான். ஸோ அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸே மாரி, அதாவது நம்ம ட்ரைபல் சீஃப் இருக்கார்ல, ஸோ அவரே மாரி அவருக்கு இருக்க ஒய்ஃப் மாதிரி ஒரு உண்மையான ஒய்ஃபை பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும் மீன் பண்ணி தான் இந்த மாரி போட்டுக்கிறாங்க. ஸோ அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ அதாவது 2016 நம்மளோட சாஷா பேங்க்ஸும் சரத் அப்படிங்கிற ஒரு நபரும் பார்த்திங்கன்னா டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ 2 நாளைக்கு முன்னே அவங்களுக்கும் பிரேக்கப் ஆகிட்டு, அதேமாரி 2016 இது மேக்ஸிமம் நிறைய தெரிஞ்சிருக்காது. நம்ம பெக்கி லிஞ்ச் பார்த்திங்கன்னா லுன்க் சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்திங்கன்னா காதல் பண்ணி டேட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கும் பிரேக்கப் ஆகிருக்கு. ஈவன் அவங்களோட ஹஸ்பண்ட் செத்ரா லன்ஸுக்கும் சாரா அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரிலேஷன் அது நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவர் செத்ரா லன்ஸும் பெக்கி லன்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரூசவ்
அண்ட் லேனாக்கும் ரூசோவுக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் இவ்வளோ இந்த 6 வருஷத்துலேயே இந்த 2016 இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம NXT சேர்ந்த ஒரு உமன் ரெஸ்லருக்கும் பிரான் பிரேக் இருக்குது. ஸோ அதேமாரி நம்மளுடைய சார்லஸ் ஃபேர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறையா பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் 2009 எனக்கு தெரிஞ்சு 2009 இருந்தே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் கலினா பெக்கரும் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வேறு யாரும் லவ் பண்ண மாரி வரல. ஸோ அதுதான் அவங்களாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரோமன் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணதே கலினா பெக்கர் தான். கலினா பெக்கருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ அந்த இதில் நம்ம ட்ரைபல் சீஃபாக பாராட்டி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்காண்டி நான் இவங்கள பார்த்திங்கன்னா குறைச்ச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லீகல் தான். ஸோ அவங்களுக்குள்ள பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா ஸோ அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதேமாரி லவ் பண்ணால் என்ன இங்கேனே நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு தான் தெரியும். ஸோ அந்தமாரி அது பெரிய லெவல் இஷ்யூ கிடையாது. ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு ஸோ அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷமாகவும் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணாமல் ஸோ அவங்க இந்தமாரி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஸ்கூலில் உள்ள பசங்க தான். சொல்லுங்கள் நீங்கள் எப்படி லாயலாக யாரையும் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் ரீசெண்ட் டைம்லாம் நம்ம அண்டர்டேக்கரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ரோமன் ரெயின்ஸ் மேலே ஒரு பொறாமையாக இருக்குது எனக்கு அப்படிங்கும்போது சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது எந்த காரணத்தினாலனா நம்ம லோகன் பாலாக இருக்கட்டும் நிறைய மிட்கார்ட் லெவல் ரெஸ்லர்ஸாக இருக்கட்டும் ஸோ அவங்களாம் நிறைய உசுராக கொடுத்தெல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. இவரெல்லாம் தலைகளெல்லாம் நல்லா ஃபைட் பண்ணார்ல. ஸோ ஆனால் ரோமன் ரெஸ்லர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி அமைஞ்சிருச்சுன்னா போதும். ஸோ அவங்க வெறும் அந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல லெவலில் பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் எங்களை பெரிய லெவலில் மக்கள் பார்த்திங்கன்னா இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்தமாரி இருக்குன்னு ஓப்பன் டாக்காக பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனால் நான் லோகன் பாலுக்கு லோகன் பால் இதை பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் லோகன் பாலுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ அதாவது தலைவரே உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். ஈவன் எனக்கே உங்களை நல்லா பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்லிங் ஸ்கில்லை வச்சு தான் எனக்கு நல்லா பிடிக்குமே ஒழிய உங்களுக்கு ஒரு ஸ்டோரி லைனில் எனக்கு பிடிக்காது. ஆனால் அதே இது எனக்கு ரோமன் ரெயின்ஸை பார்க்க வந்தோம்னா எனக்கு ஸ்டோரி லைன் வைஸாகவும் பிடிக்கும். தலைவரை பற்றினா நான் 2013 இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ அவர் ஷீல்டில் இருந்து எந்த லெவலில் மூவ் பண்ணி எடுத்து அவர் கஷ்டப்பட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ரெஸ்லிங் பண்ணியிருப்பீங்களா பார்ட்னர்ஷிப் ஆட்டு ஸோ ஆனால் இன்ன வரைக்குமே என்ன சொல்ல நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ரெஸ்லராக தான் இருக்கிறீங்க. ஈவன் நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்கப்புறம் கூட கண்டினியூஸாக நீங்கள் ரெஸ்ல் பண்ணீங்களா 275 நாள் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கிறீங்க. ஸோ ஆனால் நீங்கள் வர 2 டைம் தான் வச்சுருக்கிறீங்க. ஆனால் ரெஸ்ல் பண்ண எல்லா மேட்சுமே ஹை லெவல் குவாலிட்டியில் கொடுத்துருக்கிறீங்க. ஸோ ஆனால் உங்களுக்கும் ஒரு காலம் வரும். இப்போதைக்கு நீங்கள் ஃபுல் டைமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு WWE ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ரைம் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்பு தருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக உழைக்கணும் ப்ரோ. ஸோ அடுத்ததாக நம்ம பிரான் பிரேக்கர் ரீசெண்ட் டைமில் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் நம்ம ஜான்சினாவை வம்புழுத்துட்ருக்கிறாரு. அது எதுக்குன்னா ஜான்சன் இது வரைக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சது கிடையாது. ஸோ அதனால் நான் இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கேன். அவன் என்ன சேலஞ்ச் பண்ணி ஸோ அவர் இதை ஜெயிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எதையோட பாருன்னா நம்ம ஜான்சனாக ரிட்டையர்டாக போகிறாரு. ஸோ அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நம்ம பிரான் பிரேக்கருக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரான் பிரேக்கர் விசஸ் ஜான்சனாய்க்கான மேட்சை நீங்கள் பார்க்குறதுக்கு தயாரான்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்மளோட குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ WWEயோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக ஆகிருக்கிறாரு. ஸோ இப்போ அவங்களோட ஒய்ஃபோட ஒரு ரியாக்ஷன் தெரிய வந்திருக்குது. ஸோ அவங்க ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க ப்ரௌட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட கணவரை நினச்சி அவங்க ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாரி அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், எந்த ஒரு பொண்டாட்டியாக இருந்தாலும் தன் கணவர் இந்த மாதிரி ஒரு டாமினேட்டராக ஏதாவது அதாவது பொண்ணுங்களுக்கு பொதுவாக அவங்களுடைய லவ்வராக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஹீரோவாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்புவாங்க. ஸோ அதையே அவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஸோ அது ஒரு ஒய்ஃபுக்கான ஒரு வரம். ஸோ அவங்க ஒய்ஃபு இந்தமாரி ஒரு பொண்ணோட வார்த்தையில் நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஆண் வளர்ந்தான் அப்படின்னா ஸோ அந்த விட ஒரு கெத்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆணுக்கும் இருக்கிறது. ஸோ அந்த ஒரு கெத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட குந்தருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிக்கப் பாருங்கள். ஸோ அதாவது இது 2023க்கான சமஸ்லாம், அதுக்கடுத்து கீழே இருக்கிற 2024க்கான சமஸ்லாம். உதாரணமாக நம்ம
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய ஃபின் பலர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டேமினை பிட்ரேட் பண்ணாத யோசிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கான ஒரு பீக் தான். அதாவது 2023 நம்ம டேமின் பிடிச்சிட்டு அவரோட மனித பங்கு வச்சிருப்பாரு. ஸோ நம்ம ஃபின் பலரும் பார்த்தீங்கன்னா அவர்களிடம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு வந்திருப்பாரு. ஸோ அதை விளையாடினாரு தான் நம்ம இவர் தசை திருப்பதுக்குன்னு சொல்லி நம்ம ஆல்மோஸ்ட் அந்த மேட்ச்சில். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு இதாக இருந்தது என்னென்னா நம்ம டேம் பிரிஸ்ட்டு நம்ம ஃபின் பலரை தான் தோக்கடிக்கிறதுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் பச்சே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம செத்ராலன்ஸ் மேட்ச்சு ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம ஃபின் பலர் பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அன்றைக்கே நம்ம ஃபின் பலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சேன். ஸோ பட் நடக்கலை. இப்போ அந்த ஸ்டோரியில் என்ன கொஞ்சம் மாற்றி போட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்ததான் நான் நேற்றை போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட கீர்த்திலியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நேற்றை இறந்துருக்கிறாரு. ஸோ அதுக்கு அவர் இரங்கல் தெரிவித்திருக்காரு. ஸோ இப்போ அந்த ட்வீட்டுக்கே கீழே நம்மளோட டஸ்டின் ரோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதாவது அவனுக்கும் 26 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கிறது மாதிரியான ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு நம்ம டஸ்டின் ரோஸ். ஸோ அடுத்ததான் நம்மளோட அப்டேட்டு நான் தேடிட்டு இருக்கிறேன்னா ரீசெண்டாக இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்து. ஸோ ஆனால் ஆல்மோஸ்ட் இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஏதோ நம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது நம்ம வின்ஸ் மிக்மேன் ஆல்மோஸ்ட் அந்த செக்ஷுவல் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இப்போ அவருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா வாதாடம் ரொம்ப பெருசாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அவரோட 51% ஷேரை பார்த்தீங்கன்னா டிகேஓட்ட விற்றாரு. ஸோ டிகேஓட்ட போனதுக்கு அப்புறமா கூட டிகேஓ நம்மளோட வின்ஸ் மிக்மேனுக்கு ஒரு பெரிய ஹை போஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்ஸை பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆனால் இப்போ அந்த நியூஸ் கொஞ்சம் பழசு தான். ஆனால் யாரும் எந்த ஒரு ரெஸ்லிங் வச்சாரும் நம்ம தமிழ் இதில் நான் சொன்னது மாதிரி நான் கேள்விப்படல. ஆனால் ரீசெண்டாக அப்படி பார்த்துருக்கேன். ஆனால் அது அஃபிஷியலாக என்ன இலவுன்னு எனக்கு தெரில. ஸோ ஆனால் இப்போ என்ன மாதிரி அதில் இருக்குது, அந்த சோர்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஸோ அதாவது நம்ம வின்ஸ் மிக்மேனுக்கு எதிராக ஏதோ ஒரு லாயர் வாதாடி பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் அவர் அந்த மாதிரி பண்ணதுங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிகேஓட்ட அவர் வாலண்ட்ரியாக போய் ஸோ என்ன அவரோட பதவி கொடுத்துருக்குறாங்களா. ஸோ அந்த பதவியிலேருந்து நான் வளர்க்குறேன் அப்படிங்கிற மாரி ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ அவர் டிகேஓட்ட இருந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் விளையிறேன் அப்படிங்கிற மாதிரி தானாக பார்த்திங்கன்னா அவர் ஒப்புக்கொண்டதை இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வின்ஸ் மிக்மேனை பிடிக்கும். அவரோட பாடியை அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணாதான் இருக்கட்டும், அவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரெஸ்லிங் கம்பெனியாக நம்பர் 1 இடத்துல இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா அது நம்ம வின்ஸ் மிக்மேன் போட்ட நிறைய எஃபர்ட்டு தான். ஸோ உதாரணமாக நம்ம அவர் வளர்த்து விட்ட ஆட்கள் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறாரு, நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா அவர் வளர்த்துருக்கிறாரு. அண்டர்டேக்கர் இப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸை தான் இப்போ நம்ம சின்ன குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட ஸோ நீங்கள் ஏன் WWE இப்போ பார்க்குறீங்க கேட்டாச்சுன்னா அண்டர்டேக்கரு, ஜான்சினா இந்த மாரியெல்லாம் பெரிய பெரிய லெவல் ரெஸ்லர்ஸை சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி ரெஸ்லர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து பெரிய லெவலில் காமிச்சதை நம்ம வின்ஸ் மிக்மேன் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை நல்லா பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த மாதிரி சர்ச்சையில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு ஸோ அவரோட கேரக்டர் இந்தமாரி அசசினேட் பண்ணி ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் பார்த்திங்கன்னா இப்போ படுங்குழியில் போனதுனால ஸோ இதிலேருந்தே புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல கேரக்டர் தேவை. இல்லைன்னா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஸோ ஒரு நாள் பணக்காரன் அப்படியே போயிடுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நம்மளோட வின்ஸ் மிக்மேன் தான். பட் அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இருந்தாலும் இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ அதனால் ஆனால் இப்படி நான் பார்த்துருந்தேன், இதுவும் பழைய இது தான் இருந்தாலும் எனக்கு ஏதோ இருக்குது. ஏன்னா நானும் இவ்வளோ நாளாட்டு ஸோ ஏதோ ஒரு மூலையில் இன்னும் WWE பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் இருக்கிறாரு டிகேஓ மூலமானு நினச்சேன். ஸோ டிகேஓவே அவருக்கு அவ்வளோ பெரிய பொசிஷனும் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அது அவரோட பிஸ்னஸ் ஸ்கில்லுக்காண்டி தான். ஸோ இருந்தாலும் எனக்கு இது இன்னும் தெரில, இன்னும் அவருக்கு அந்த கோர்ட்டில் இன்னும் அந்த ஒரு தீர்ப்புகள் இன்னும் பெரிய லெவலில் இல்லை. ஸோ இன்னும் அப்படி அந்த விஷயங்கள் இன்னும் அந்த கான்ட்ரவர்சி எப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் அவர் இன்னும் டிகேஓலேருந்து விளைவிட்டாரான்னு சொல்லி இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக தெரில கைஸ். ஸோ அதனால் இந்த நியூஸ் கன்ஃபார்ம்னு நினைக்காதீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஒரு இது தெரிய வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நீங்கள் ஆவலுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ட்ரைபிள் சீஃபோட அப்டேட் தான். ஸோ அதாவது இது நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸ் இனி ஃபுல் டைம் வர போகிறாரா என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா தான் வேறு லெவலில் இருக்குமே, WWE வேறு லெவலில் பிக்கப் ஆயிருமேன்னு சொல்லினா இப்போ ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம ட்ரைபிள் சீஃப் தொடர்ந்து 2 ஸ்மாக் டவுனுக்கு பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஈவன் நாளைக்கு நடக்கக்கூடிய ஸ்மாக் டவுன் ஒன்று நேராக அதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன் நடக்குமே
ஸோ அதுக்கும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வர போகிறாரு. ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம். நாளைக்கே நம்ம ட்ரைபல் சீஃப் எந்த லெவலில் சம்பவம் பண்ண போகிறாருன்னு நான் இன்ன வரைக்கும் காத்துட்ருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேராக அதுக்கு அடுத்த வாரம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர்றாருன்னா இது வேறு லெவலு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட அந்த பார்ட்னர் அந்த அவர் இப்போ என்ன சொல்ல அந்த இது இப்போ கொஞ்சம் டைமில் தான் வருவார் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஃபுல் டைமாகவே இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இருந்தாலும் அவருடைய கான்ட்ராக்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் நம்ம ட்ரைபல் சீஃபை இப்போ 2 வாரத்துக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி ஸ்டோரி லைன் போகுதுன்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம ட்ரைபல் சீஃப் நாளைக்கு வர போகிறாரு. அதுக்கு அடுத்த வாரம் நடக்கிற ஸ்மாக்டவுனுக்கும் வர போகிறாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூஸ் தான் ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸுக்கு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.